உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் நரேந்திர பாலா. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் மிகவும் பரபரப்பாக இருக்குது. 3வது முறையாக மோடி அவர்கள் தான் பிரதமராக வருவார்னு பலரும் கூறுகிற வகையில் இந்த திராவிட கட்சிகள் பாஜக மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யலை, எந்த ஒரு நலத்திட்டங்களும் பண்ணலை, அது ஒரு மதவாத கட்சி அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பரப்பிட்டு வராங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மத்திய நலத்திட்ட பிரிவு மாநில செயலாளர் அண்ணன் திரு முத்துக்குமாரசாமி அவரோட ஒரு நேர்காணலுக்கு வந்திருக்கோம். அவங்கள்ட்ட பிஜேபியோட தன்மையை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. வணக்கண்ணா. வணக்கம் நரேந்திர பாலாஜி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப தமிழ்நாட்டில் பரபரப்பாக இருந்துட்டு வருதுண்ணே. அந்த வகையில் பாஜக ஒரு மதவாத கட்சியாகவும் பாஜக மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யலை அப்படின்னு இந்த திமுக திராவிட கட்சிகளும் இரு கட்சிகள் திமுக அதிமுக இரு கட்சிகளும் குற்றம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? நீங்கள் உண்மையாகவே அப்படி தான் பாஜக நடந்துக்கிறாங்களா? அதாவது நம்முடைய மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் என்னெல்லாம் செய்யலை அப்படின்னு நான் அதை குறை சொல்கிறாங்கல்ல திராவிட கட்சிக்கு, அவங்கள்ட்ட கேட்க தோணுது. அந்த வகையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உண்மையிலேயே இந்த நாட்டிற்கும் இந்த தமிழகத்திற்கும் எண்ணற்ற விஷயங்களை அவரால் முடிந்ததை இயன்றதை தூங்காமல் 3 மணி நேரம்தான் உறங்குகின்றார். ஒரு நல்ல விஷயங்களை இந்த நாட்டிற்கு கொடுத்திருக்கிறார் என்ற திருப்தியோடு நான் பேசுகின்றேன் உங்கள்கிட்ட. உதாரணமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நரேந்திர மோடி அவர்கள் அந்த ஆட்சிக்கட்டிலே உட்கார்ந்த வேகத்திற்கு இந்த தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறாங்க. லட்சக்கணக்கான பேர் இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்குது. மெரினாவில் உங்களுக்கும் நினைவு இருக்கலாம், மெரினாவில் கூப்பிட்டு இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் அதற்கு முன்பே அதற்கான தடை உருவாக்கியிருந்தார்கள். அப்போ நரேந்திர மோடி அவர்கள் அந்த ஜல்லிக்கட்டுக்கான தடை எங்கே ஏற்படுத்தியிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அமெரிக்காவில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. பீட்டா PETA அப்படிங்கிற பீட்டா அமைப்பு அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட அமைப்பு. அது பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் எப்படி மனிதர்களுக்கோ அதே போல் ஒரு அனிமல் ரைட்ஸுக்கான ஒரு அமைப்பு. அதாவது அங்கே அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இந்த நாய் பூனை எல்லாம் வதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு அந்த அமைப்பு இங்கே அதை வைத்து இந்த மாடுகளை சித்திரவதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு தடையை வாங்கியிருக்காங்க. சர்வதேச தடையை வாங்கி இந்த ஜல்லிக்கட்டை முடக்கி இருக்கிறார்கள். இதற்கு பின்னணியில் யார் இருப்பா? காங்கிரஸ் தான் இருப்பா. ஆனால் அமெரிக்காவில் உள்ள அந்த அமைப்புக்கு பின்னாடி காங்கிரஸ் தான் இருக்குது. ஆனால் இவர்களெல்லாம் குற்றம் சொன்னது மோடிஜியை. இதையெல்லாம் நீக்க முடியாதுன்னு நினச்சிட்டாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவோடு நல்லுறவு கொண்டு இந்த பீட்டா அமைப்போடு பேசி சர்வதேச அமைப்புகளோடு பேசி அந்த தடையை உடைத்து ஜல்லிக்கட்டு தடையை உடைத்தது பிரதமர் மோடி அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாம். ஆனால் இது பலருக்கும் தெரியாது. இப்போ தமிழகத்தில் எல்லாரும் ரொம்ப மாபெரும் போராட்டமாக உருவெடுத்து இளைஞர்கள் தன்னார்வமாக கலந்துக்கிட்டு அங்கே திரையுலகத்தினெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அப்போ பலராலும் ஏதோ ஒரு கட்சி அடித்து துரத்தப்படுவதாகவும் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கிறதாகவும் நிறைய நடிகர்லாம் பேசுனாங்க. அதுக்கும் பாஜகவுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? அதான் இதில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் அந்த ஜல்லிக்கட்டு தடைக்குமே சம்மந்தமே கிடையாது. மறைமுகமாக காங்கிரஸுக்கும் பீட்டா அமைப்புக்கும் தான் தொடர்பு நான் சொல்கிறேன். அதையெல்லாம் ஒரு உடைச்சி வெற்றிகரமாக நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு ஓங்க வேண்டும் என்று ஜல்லிக்கட்டை மீண்டும் தடையை உடைச்சி கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி ஜல்லிக்கட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த நன்றி கூட அவங்க சொல்லலை. மெரினாவில் 1,00,000 பேர் சேர்ந்து மோடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்க. உண்மையாக நீங்கள் சொல்லி தான் எனக்கு புரியுது. மோடி அவர்கள் தான் இந்த பீட்டா தடையை உடைச்சி தமிழர்களான பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டை தடையை உடைச்சி அதை நமக்கு வழங்கியிருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும். அதுதான் உண்மை. அதான் நன்றி கூட சொல்லாமல் அடுத்த கட்டம் இவர் மேலே என்ன வைக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு தடைகளையும் இதே போல் தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் உள்ள தடைகளை நிவர்த்தி செய்து இன்றைக்கு கடைசிய நிறைவாக செங்கோல், நீங்கள் தெரியும், இந்த செங்கோலை தூக்கி நடுநாயகமாக பாராளுமன்றத்தில் வைத்து நம்ம தமிழர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, தமிழர்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான அத்தனையும் நிறைய செய்திருக்கார். நம்ம இதையெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு நாள் பத்தாது. எனவே பாரத பிரதமர் அவர்கள் இல்லை, இப்போ எந்த ஒரு நலத்திட்டங்களுமே மோடி அவர்கள் செய்யலை,
வரி தான் அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்காரு, மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டமுமே செய்யலை, இப்போ கேஸ் விலை உயர்வு அதிகமாக இருக்குது, கரண்ட் பில்லு உயர்வு அதிகமாக இருக்குது, எல்லாத்துக்கும் மோடி தான் காரணம் அப்படின்னு தமிழ் மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சிகள் வந்து சொல்கிறாங்க, திராவிட கட்சி சொல்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? அதாவது எண்ணற்ற நன்மைகளில் இந்த கேஸு நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அதில் உஜ்வாலா ஸ்கீம்னு சொல்லிட்டு இன்றைக்கு இந்தியாவில் ஒரு ஏழை குடும்பத்தில் கூட அந்த விறகில் சமைக்கிறது கிடையாது. பாரத பிரதமர் வந்து இது ஒரு பெரிய கனவு திட்டமாக எடுத்துக்கிட்டு யாருமே எந்த பெண்களுமே இந்த புகை ஊதி அவங்களுக்கு இந்த ஆஸ்துமா போல் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, நெருப்பில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை இலவசமாக கொண்டு போகணும்னு நினச்சாங்க. இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய நாட்டில் இலவசமாக யாருமே கொடுத்ததில்லை, ஆனால் நம்ம கொடுத்துருக்கோம். விலையும் இன்றைக்கு வந்து பெருசாக ஏறலை. இன்றைக்கி 1000 ரூபாய் வந்து சிலிண்டர் வந்து மாதத்துக்கு ஒரு குடும்பம் இது ஒரு பெரிய தொகையாக அவங்க ஊதி பெருசாக காட்டுறாங்க. கொரோனாவுக்கு பிறகு எரிவாயு மற்றும் எரிபொருள் இது எல்லாம் நம்ம பிராந்தியத்தில் நம்மளுக்கு மட்டும்தான் கம்மியாக இருக்குது. இதை மக்களுக்கு தெரியாது. திராவிட கட்சிகளுக்கு தெரியும். இலங்கையில் எவ்வளோ இன்றைக்கி சிலிண்டர் விற்குதுன்னு தெரியும், இலங்கையில் எவ்வளோ பெட்ரோல் விற்குதுன்னு தெரியும், பாகிஸ்தானில் எவ்வளோ டீசல் விற்குதுன்னு தெரியும். அங்கெல்லாம் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் குறைவு, இந்தியாவில் குறைவு. நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் சார்ட் நீங்கள் இவங்க பொய் சொல்லுவாங்க, ஆனால் நான் சார்ட்டோட சொல்கிறேன். உங்களுக்கு சார்ட் நீங்கள் வேணால் அனுப்புங்க, ஆதாரத்தோடு நிரூபிக்க. ஆமாம், மன்மோகன் சிங் 45 ரூபா பெட்ரோல், நல்லா கேட்டுங்க, 75 ரூபாயில் முடிக்கிறார். நம்ம இந்த ஷார்ப்பாக அந்த பைசாவெல்லாம் விட்ருவோம். 45 ரூபா பெட்ரோல் ஆரம்பிக்கிறார் மன்மோகன் சிங்கு, 75 ரூபாயில் முடிக்கிறார் 10 ஆண்டுகளில். இப்போது 95 ரூபா, 30 ரூபா அவருக்கு ஏறி இருக்குது, நம்மளுக்கு 20 ரூபா ஏறி இருக்குது. எந்த விலைவாசி ஏற்றம், யார் விலைவாசி ஏற்றிருக்கா? அப்போ இப்போயும் நம்ம எரிவாயு அப்புறம் எரிபொருளை நம்ம கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறோம். அதுதான் உண்மை. இவர்கள் சொல்லுவது மக்களை ஏமாற்றுறது. நம்ம சார்ட் வச்சுருக்கோம். இப்போ மின்சார கட்டண உயர்வு வந்து அதிகரித்தது மத்திய அரசா இல்லை திமுக அரசா? அது தமிழ்நாடு அரசு தானே. தமிழ்நாடு அரசு தான். ஆனால் அவங்க உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது வந்து நடுத்தர மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு வந்து புரியறதில்லை. பொதுவாக மோடி ஆட்சி வந்து மக்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லி இப்போ நிறைய விஷயங்கள் புரியுது, இதன் மூலயமா மக்களும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இதை விட ஒரு பெரும் குற்றச்சாட்டு, பாஜக மதவாத கட்சி, இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற தோட்டத்தை உருவாக்கி தான் இன்றைக்கி இந்த திராவிட கட்சிகள் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரணமாக எங்களோட பார்வையிலே வந்து எந்த மதத்தினரும் வந்து இங்கே வந்து ஒரு கொடுமை அனுபவிக்கலை, சுதந்திரமாக இல்லாமல் இல்லை, அவங்கவுங்க மதத்தை வழிபட்டு சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே பின்பற்றிட்டு வரோம். ஆனால் மதவாத கட்சின்னு சொல்கிறாங்க. உங்களை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கிறாங்களா? இஸ்லாமியர்களுக்கு வந்து நீங்கள் எதிரானவர்களா? இந்த கேள்வியை கேட்டதுக்காக நரேந்திர பாலா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா, இந்த உங்களுடைய கேள்வியின் வாயிலாக என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இந்த செய்தியை கொண்டு போகலாம். நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக வரும்போது அங்கே உள்ள காங்கிரஸ் கட்சி இவர் மீது அவதூறு கூறி கலவரத்தை ஏற்படுத்தினார்கள். கோத்ரா ரயில்வே நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. அதற்கு பிறகு நடந்த கலவரத்தில் மோடி மேலே, பாரத பிரதமர் முதலமைச்சர் மேலே அன்னைக்கு குற்றம் சாட்டினாங்க. அந்த கலவரத்தை எல்லாம் ஒரு அறிவுபூர்வமாக அடக்கி அதற்கு பிறகு அவருடைய நல்லாட்சியில் அங்கே இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் வியாபாரத்தில் பெரும்பான்மையானவர்கள். இங்கே இருக்கிற துணிக்கடை, மயிலாடுதுறையில் இருக்கிற துணிக்கடைக்கெலாம் எங்கேருந்து துணி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரத்துலேருந்து வருது, அகமதாபாத்லேருந்து வருது. இது எல்லாம் குஜராத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள். அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அதில் பெரும்பான்மையாக இருக்கிறது எல்லாம் இஸ்லாமியர்கள் தான். அன்றைக்கு பாரத பிரதமர் உள்ளே நுழையும் பொழுது ஒரு 1000 ரூபாய்க்கு வியாபாரம் செய்துட்டு இருந்த இஸ்லாமியர் 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் செய்கிறார். அன்றைக்கு 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் செய்த இஸ்லாமியர் லட்சக்கணக்கில் வியாபாரம் செய்கிறார். லட்சக்கணக்கில் வியாபாரம் செய்த இஸ்லாமியர்கள் கோடிக்கணக்கில். இப்படி இதற்கெல்லாம் காரணம் மோடி. அதனால் இன்றைய நிலைமையில் குஜராத்தில் கிட்டத்தட்ட 3 பீரியடுக்கு மேலே இருக்கிறாங்க. யாருமே மாற்றி ஓட்டு போட மாட்டாங்க. அங்கே நீங்கள்லாம் வந்து சில வீடியோஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். எல்லா இஸ்லாமியர்களும் அங்கே குஜராத்தில் மோடியின் பக்கம், பாஜக பக்கம் வந்துட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் செய்த அதே வேலையை
அதை கூட பார்த்தோம், குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும்னு. சமீபத்தில் இப்போ ராமர் கோயில் திறந்தாங்க இல்லையா, அதை இங்கே உள்ளவங்களாம் பெரும் சர்ச்சையாக இஸ்லாமியர்களை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம அரபு நாடுகளில் உள்ள இஸ்லாமியர்கள், துபாய் நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் எல்லாமே மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி அன்பளிப்பும் அளிச்சிருக்காங்க. அதாவது இப்போது இந்த ராமர் கோயில் பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா, அது எப்படி வந்து ஒரு நம்மளுடைய 600 ஆண்டுகள் பிரச்சனை அது சுமூகமாக தீர்த்து அங்கே உள்ள இஸ்லாமியர்கள்லாம் மனம் மகிழ்ச்சியோட இது ஆதாரப்பூர்வமாக இருக்குது உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி அதை கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது இவங்களும் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் பள்ளிவாசல் கட்ட பெரிய அளவில் கட்ட போகுது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி எதையும் சொல்ல மாட்டார். அங்கே இன்றைக்கி அரபு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் வந்து ஒரு புரிந்துணர்வோடு இருக்கிறாங்க. இங்கே வந்து இந்த திராவிட கட்சிகள் திமுகவெலாம் ஒரு குழப்பத்தை இஸ்லாமிய மக்கள் மத்தியில் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. நிறைய சலுகைகளை வந்து வாரி வழங்குறாரு. இப்போது இந்த வீடு இஸ்லாமியர் வீடு, இந்த வீடு கிறிஸ்துவ வீடு, நான் நடுப்புற இருக்கேன், இந்த வீட்டை கொளுத்திட்டு நம்ம நல்லா இருக்க முடியுமா? முடியாது. அதே போல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய ஜனநாயகவாதி. எல்லோரும் நன்றாக இருந்தால்தான் இந்த நாடு முன்னேறும் என்பதிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேசத்தை வந்து ஒரே பார்வையில் பார்க்கிறார்கள். இங்கே உள்ளவர்கள் அத்தனை பேரும் வளர வேண்டும். வளர்ச்சி தான் எங்களுடைய நோக்கம். நான் வளர்ச்சி தான் உங்களுடைய நோக்கம்னு சொல்கிறீங்க. இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு தரல, ஹிந்திக்காரங்களை தான் போடுறாங்க, வெளி மாநிலத்தவரை தான் போடுறாங்க, ஹிந்தி திணிக்கிறாங்க, அவங்க வந்து அந்த ஹிந்தி மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கண்ணே. இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களோட வேலைவாய்ப்புக்கான வளர்ச்சி இல்லை இந்த தமிழகம் முன்னேறத்துக்கான வளர்ச்சியை மோடி அவர்கள் என்ன முன்னெடுத்துருக்காரு? அதாவது அங்கே வட இந்தியாவில் உள்ளவர்கள் இங்கே வேலை செய்கிறத பார்த்துட்டு இவங்க அப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள் கிளப்புவாங்க. நம்ம தமிழர்கள் இல்லாத இடமா? இன்னும் சொல்லப்போனால் உயர் பதவிகளில் குஜராத்தில் ஐஏஎஸ் கிரேடில் இருக்கிறவங்களாம் தமிழர்கள் தான். அதே போல் டெல்லியில் உத்தரப்பிரதேசத்தில் எல்லாம் உயர் பதவிகளில் இருக்கிறது நம்மளுடைய தமிழர்கள் தான். அதனால் இந்த நாடு வந்து ஒரே நாடு. அங்கே இருக்கிறவங்க இங்கே வரக்கூடாது, இங்கே இருக்கிறவங்க அங்கே போகக்கூடாது எல்லாம் கிடையாது. இந்த நாடு ஒரே நாடு. நம்மளுடைய தமிழர்களும் டெல்லியில் போய் காஷ்மீரில் போய் பெரிய ஆளாக இருக்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கிறவங்களும் இங்கே நம்ம வருவாங்க, வளருவாங்க. சரிங்க. இல்லை, இது எதனால் கேட்டேன்னா, இப்போ இது உண்மையாகவே மத்திய அரசோட வேலையா இல்லை இங்கே தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளோட சூழ்ச்சியா அப்படிங்கிறது புரியல. ஏன்னா இங்கே மதுக்கு அடிமையாக்கி, இளைஞர்களை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி, அவங்க எந்த வேலையும் செய்ய முடியாத சூழ்நிலையிலையும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய வன்முறை சம்பவங்களும் போதைப் பொருள் கடத்தலும். இப்போ திமுக கட்சியில் உள்ள ஜாபர் சாதிக்கே போதைப் பொருள் கடத்தல் பிரிவில் தான் இருந்திருக்காரு. அயலக பிரிவில் அவங்க பதவி கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி ஒரு அயல் நாட்டுக்கு போதைப் பொருள் கடத்திருக்காரு. அது விஷயமா உங்களுடைய நடவடிக்கை என்னென்ன? இன்னொன்று எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக தான் இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்கு போக முடியல, தேர்வு எழுத முடியல, எடுக்க முடியல. இன்னொன்று அரசியல் கட்சிகள் குறுக்கிடால அவங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்துக்கிறாங்க. அது வந்து மக்களுக்கு, இளைஞர்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது வந்து எப்படி நீங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறீங்க? நிச்சயமாக அது தமிழக மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு மாநிலம்னு சொன்னால் பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அதே போல் இபி இருக்குது. எல்லா துறையும் லாபமாக வரணும். அப்போ அந்த நாட்டில் அந்த பணத்தை வச்சு தான் நம்ம வந்து நிர்வாகம் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன தெரியுமா நடக்குது? ரெண்டு நிர்வாகத்தில் தான் இந்த மாநிலம் ஓடுது. ஒன்று டாஸ்மார்க், இன்னொன்று மணல். நேற்று நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர் பேசக்குள்ள கூட 22 மணல் குவாரி இருக்குது நம்மளுடைய கொள்ளிட ஆற்றில். அந்த மணலை அள்ளி விற்று அந்த பணத்தையும் டாஸ்மார்க் பணத்துலேயும் தான் இந்த தமிழ்நாடு நிர்வாகம் போகுது. அப்படிங்கக்குள்ள அந்த பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு நிறையா கடைகளை உருவாக்குறாங்க. நிறையா கடைகளை உருவாக்கும் போது தானாகவே இந்த மக்கள், இளைஞர்கள் எல்லாம் சீரழிஞ்சு போகிறாங்க. பத்தாவதுக்கு இப்போ போதைப் பொருள் என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க. அப்போது அந்த போதை மருந்துகள்லாம் நம்ம உள்ளே வரக்குள்ள அதான் சொல்கிறேன். இந்த ஜாபர் சாதிக், என்ன சொன்னீங்க பேர்? ஜாபர் சாதிக்கு போல் திமுகவில் உள்ள இளைஞர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். ஆனால் அங்கே குஜராத்தில் வைர வியாபாரியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அங்கே உள்ள இஸ்லாமியனை பாரத பிரதமர் வைர வியாபாரியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஓனராக உருவாக்கி கொண்டிருக்கிறார். யாரை நம்பி இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் போக வேண்டும் என்பதை அவர்கள் தான் முடிவெடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்கண்ணா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி திணிப்பு இப்போ இங்கே நம்ம தமிழகத்தில் உள்ள என்னை போல ஒரு இளைஞர்கள்
இல்லை கொஞ்சம் படித்தவங்களுக்கே புரியுது. தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தராமல் நாங்கள் தமிழை பாதுகாக்கிறோம், தமிழை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னாலே தமிழ் வந்து தேர்ட் லாங்குவேஜ் தான், 3ஆம் மொழி தான். ஆங்கிலம், ஹிந்தி, அப்புறம் தான் தமிழ். இந்த நிலைக்கு யாருன்னா காரணம்? நீங்கள் ஹிந்தியை திணிக்கிறீங்களா? அதாவது யாரும் வந்து மொழியை திணிக்கலை, ஹிந்தியெல்லாம் திணிக்கலை. இயல்பாக இந்திய நாட்டோட மொழி இது பரவலாக வந்து எல்லாருமே பேசுகிறது தப்பு இல்லை. தாய்மொழியை வந்து நம்ம வந்து அழகாக கற்றுக்கணும், தாய்மொழியை மறக்கக்கூடாதுங்கிறதுல மாற்றம் இல்லை. மற்ற மொழி ஹிந்தி, ஸ்பானிஷு, அரபி இதெல்லாம் கற்றுக்கிட்டா எதுவுமே எத்தனை மொழிகளை நம்ம கற்றுக்கிட்டாலும் அது அறிவு, நாணம்தான். அதனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த திராவிட கட்சிகள், உதாரணமாக இப்போ நான்லாம் வந்து சிறு வயதில் இருக்கக்குள்ள என்னுடைய சீனியர்லாம் ஹிந்தி பாட்டு கேட்பாங்க, இந்த ரங்கீலா அந்த மாதிரி பாட்டெலாம் கேட்பாங்க. அப்படியே கட்டாச்சு. காரணம் என்னன்னா, அப்போ தான் இந்த ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த பேங்க்கில் உள்ள ஹிந்தி பேரெல்லாம் அழித்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு எனக்கும் ஹிந்திக்கும் உள்ள உறவு கட்டாயிட்டு. ஆனால் இதே பக்கத்தில் நம்முடைய மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாத்துலேயும் ஹிந்தி பேசுகிறாங்க. இப்போ நமக்கு ஹிந்தி தெரியாமல் போயிடுச்சு திராவிட கட்சிகள் பண்ண இந்த விஷயத்தினால. இன்றைக்கி ஹிந்தி இருந்ததுன்னா நமக்கு எளிதாக போய் வெளி மாநிலங்களில் நம்மளும் பேசலாம். இப்போ கர்நாடகாக்காரன் இப்போ ஹிந்தியில் உறவாடிக்கிட்டு இருக்கான். அதனால் ஒரு மொழியை வந்து கற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. இன்றைக்கி அவங்களுடைய மாணவர்கள்லாம் இன்றைக்கி ஹிந்தி ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. இன்றைக்கி எல்லா ஸ்கூல்லேயே ஹிந்தி தான் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு ஏமாற்று வேலை. அந்த ஏமாற்று வேலையில் சிக்கி தமிழக மக்கள் ஒரு மொழியை இழந்து விட்டார்கள். அவ்வளோதான். நிச்சயமான. ஏன்னா நானே ஒரு முறை சென்னை போகும்போது இங்கே நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பேரை தப்பாக எழுதிட்டாங்க. அப்போ வந்து நம்ம அந்த செக்கர் வந்து ஹிந்தியில் பேசும்போது எனக்கு பதில் சொல்ல தெரியல. அப்போ நம்ம தமிழகத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரி தான் வந்து பேசி அப்போது என்னை ஃபைன் கட்ட சொல்லிட்டாங்க. அவங்களோட சட்டத்திட்டங்களுக்கு ஃபைன் கட்ட சொல்லிட்டாங்க. இது வந்து உண்மையாகவே ஹிந்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொன்று இவங்க வேலை வாய்ப்பு தரலங்கிறாங்கல்ல, அதே போல் தமிழர்களை வந்து நம்ம அந்த ரயில்வே துறையில் வேலையை மாற்றினாலும் அவங்க அந்த பிற மாநிலங்கள், இப்போ நீங்கள் சொல்கிற போல் குஜராத்து, அந்த வட மாநிலங்களுக்கு போகும்போது அவங்களுக்கும் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். நிச்சயமாக அது அவசியம். அது நிச்சயமாக ஒரு நல்லதுண்ணே. நிறைய புரிதலை கொடுத்துருக்கீங்க. கடைசியாக ஒரு கேள்விண்ணே, இந்த தமிழகத்திற்கும் இந்திய நாட்டிற்கும் மோடி அவர்கள் செய்த நன்மைகள் என்னென்ன? எண்ணற்ற நன்மைகள் செய்திருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனாக்கா வந்தே பாரத் ரயில், முன்னாடி அந்த காங்கிரஸ் பீரியடில் அந்த ரயில் திட்டம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில் இன்றைக்கி விட்டுருக்குறாங்க. அதே போல் உங்களுக்கு புல்லட் ட்ரெயின் இன்றைக்கி முதல் ரூட்டு அகமதாபாத்திலேருந்து மும்பைக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்பீடு பார்த்திங்கன்னா 500 கிலோமீட்டர் ஸ்பீடு. உதாரணத்துக்கு மயிலாடுதுறையில் ஏறணும்னு சொன்னாக்கா நம்ம 1 மணி நேரத்தில் சென்னைக்கு போயிடலாம். காலம்பரை சென்னைக்கு போயிட்டு மாலை வந்து ஈவினிங் ஆஃபீஸை முடிச்சுட்டு வந்துடலாம் நம்ம ஊருக்கு. அதே போல் ஒரு ரயில் வசதிகள்லாம் நம்முடைய அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது. வீடுகள் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா மோடி வீடுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி நிறைய பார்த்தா எண்ணற்ற வீடுகள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு ஜல்ஜீவன் சொல்லிட்டு எல்லார் வீட்டுக்கும் தண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம மயிலாடுதுறையில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் இருக்குது. இந்த வீட்டுக்கு வீடு இணைப்பு தரது வந்து மத்திய அரசு. ஆமாம். இப்போ குடிநீர் குழாய் வந்து வீட்டுக்கு வீடு இணைப்பு தந்துகிட்டு இருக்காங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் தராங்க. ஆமாம், அது வந்து மத்திய அரசு ஃபண்டு தருது. அதை வைத்து கொண்டு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் என்ன திட்டங்கள் செஞ்சுருக்காங்க? இன்னும் அதாவது ஏழை எளிய மக்கள் பயனடையக்கூடிய வகையில் என்ன செஞ்சுருக்காங்க? இப்போ அதை தான் முன்வைக்கிறாங்க திமுக கட்சிகள். வந்து இப்போ நம்ம உங்கள்கிட்ட ஃபண்டு வாங்கி தான் மக்களுக்கு செய்யணும், ஆனால் மோடி அரசு செய்யலை அப்படிங்கிறாங்க. கோ பேக் மோடிங்கிறாங்க. அப்புறம் நம்ம மோடி வரப்போ சிரிச்சுக்கிட்டு வரவேற்கிறாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. நீங்கள் சொல்கிறது மூலயமா மோடி என்ன செஞ்சாருன்னு மக்கள் புரிஞ்சு கிட்டத்தட்ட அதான் சொல்கிறேனே, இந்த திட்டங்களே நம்ம பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கு. 155 மக்களுக்கான மிக முக்கியமான திட்டங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு அந்த ஆப்பு தரேன், நீங்கள் உங்களுடைய சேனலில் போடுங்க. சரிங்க. அந்த ஆப்போட பேர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பார்க்குற மக்கள் ஸ்வேதபெத்ரா.in ஸ்வேதபெத்ரா.in அந்த ஆப்பில் போனீங்கன்னா உங்களுடைய பகுதிகளில் என்னென்ன திட்டங்கள் செய்திருக்குன்னு வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஸ்வாநிதின்னு பேர், ஆத்ம நிர்பான் ஸ்வாநிதி, தரைக்கடை வியாபாரிகளுக்கு 10,000 ரூபாய் அவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் உள்ளாட்சி நகராட்சின்னா நம்ம நகராட்சி மூலயமாக 10,000 ரூபாய். சென்ற ஆண்டு தீபாவளிக்கு
நானே கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் நம்ம ஒரு 150 பேருக்கு இதை வாங்கி கொடுத்தோம். அப்போது ஜல் ஜீவன் இந்த மாதிரி முத்ரா லோன் 10 லட்ச ரூபா இந்த கடை வைக்கணும் அப்படின்னு போனாங்க, உடனே கொடுத்துட்றாங்க. அதே போல் உங்களுக்கு பிஎம்இஜிபி, நான் வந்து உற்பத்தி பண்ண போகிறேன், நான் எனக்கு இந்த விஷயம் தயாரிக்க தெரியும் அப்படின்னு சொன்னால் 50 லட்ச ரூபா பணம் தராங்க. இது எல்லாம் மானியத்தோடு நம்மளுடைய அரசாங்கம் கொடுத்துட்ருக்கு. இந்த மேனிஃபெஸ்டோவில் அந்த முத்ரா கடனை 20 லட்சம் ஆக்கியிருக்காங்க. அப்போது இனி நம்ம எலெக்ஷன் முடிஞ்சு பாரத பிரதமர் வந்தோடனே நான் வந்து ஒரு மளிகை கடை வைக்க போகிறேன்னா 20 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருவாங்க மானியத்தோடு. நல்லா செலுத்தினாக்கா அடுத்து 50 லட்சம் வாங்கிக்கலாம். நேர்மையாக இருந்தால் சாதாரண ஒரு ஸ்வாநிதி 10,000 ரூபா வாங்குகிற ஒரு மனிதன் நான் பெரிய அளவில் 5 கோடி ரூபா வரைக்கும் மானியத்தோடு வாங்குறதுக்கெல்லாம் திட்டங்கள் வரப்போகிறது. நலத்திட்டங்கள் இருக்குது, ஆனால் மக்களுக்கு இதை மோடி தான் செய்கிறாருன்னு தெரியவே இல்லையே. அதுதான், அதாவது இதையே கூட நம்ம ஒரு ஒரு கூட்டத்தில் வந்து கேட்டிருக்கோம், நம்மளுடைய மோடிஜிகிட்ட அமித்ஷாஜிகிட்ட எல்லாம். அவங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்பட, நம்ம வந்து மக்களுக்கு நல்லது செய்வோம், நம்ம நிச்சயமாக நம்ம வருவோம். டிவி வேணும்னு கேட்டோம். நாங்கள் வந்து ஒரு கூட்டத்தில் தமிழ்நாட்டில் 4 டிவி இருக்குது, அது எல்லாம் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக சொல்லிகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் ஒரு 4 சேனல் பார்த்திங்கன்னா, அதில் 2 அதிமுக பக்கம் இருக்குது, 2 திமுக பக்கம் இருக்குது. நடுநிலையாக இருக்கிற ஊடகத்துக்கு நியூஸ் அதுதான் மக்கள் பார்ப்பாங்க. உண்மை எது பொய் எதுன்னு நடுநிலையாக இருக்கக்கூடிய ஊடகத்தை விட காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடுறாங்க. அப்போ நீங்கள் ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்கணும்னு கேட்டோம் ஒரு மீட்டிங்கில். அதெல்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டாம், நம்ம நல்லா செஞ்சுக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு மக்களுக்கு தெரியும், உண்மை தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பாரத பிரதமருடைய எண்ணம். அந்த வகையில் நம்ம வந்து தொடர்ந்து இந்த மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக வந்து நம்ம அடுத்த முறை வரக்கூடிய 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து அதான் சொல்லியிருக்காரு, இது ஆரம்பம் தான் சொல்லியிருக்காரு இந்த வளர்ச்சி. சரிங்க சரிங்கண்ணா, ரொம்ப அருமையாக என்னோடய கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்கண்ணே. மக்களுக்கு நிச்சயமாக மோடி அவர்களோட நல்ல செயல் வந்து புரிஞ்சிருக்கும். என்னுடைய கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதிலளிச்சிங்கண்ணே, அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி திரு நரேந்திர பாலாஜி. நீங்களும் வந்து மக்களிடையே எடுத்து சொல்லுங்கள், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வேண்டும்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றிண்ணா. இப்போது நம்முடைய பாரத பிரதமர் தமிழக மக்களுக்கும் இந்திய நாட்டுக்கும் என்னென்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு முத்துக்குமாரசுவாமி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன ஆப்பில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களோட மாநிலம் ஊர் பேரை போட்டால் அங்கே என்னென்ன திட்டங்கள் மூலயமா மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் மோடி ஆட்சி வந்து ஒரு மதவாத ஆட்சி கிடையாது. அனைத்து மக்களுக்கும் சாதி மத பாகுபாடின்றி இந்த இந்திய நாடு வல்லரசாக, இந்த இந்திய மக்கள் பாதுகாப்பாக முன்னேற்றமடைய ஒரு பாதுகாப்பான கட்சி தான் பாஜக கட்சி அப்படிங்கிறத தெளிவாக அண்ணன் சொல்லியிருக்காங்க. மக்களாகிய நீங்களும் புரிஞ்சிக்கணும். மிகச்சிறந்த பாரத பிரதமர் என்று எண்ணி மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்று கேட்டுக்கிறேன். நீங்கள் பாரத பிரதமர் அவர்கள் 3ஆம் முறை அவர் பிரதமராக வாக்களிக்க வேணும்னு கேட்டுக்கிறேன். சாதி மத பேதமின்றி நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி ஜி.